Hello friends, நான் உங்கள் RVG. Welcome to RVG Bakes. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 4 முட்டையை வந்து நம்ம உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டை சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீட்லேருந்து கம்மியான ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போயிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வந்து நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில் வந்து கொஞ்சமாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.25 கப்பால் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கேன். 1.5 கப்பால் வந்து மாவுக்கு 250 ml கப் இருக்குல்ல அந்த கப்பில் இப்படி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையணும். அதோட முட்டையோட கன்சிஸ்டன்சி இப்படி வந்தோன்னா நம்ம வந்து எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயில் தேவைப்படாது, நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான். இது அப்படியே நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரையணும். பால் எதுவுமே சேர்க்கணும். லைட்டாக நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஜலிக்கிறத வச்சு அதில் வந்து 1.25 கப்பால் நம்ம சுகர் ஆட் பண்ணோம். இதில் வந்து 1.5 கப்பால் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. பார்த்திங்களா, இந்த எக்கு வச்சு நம்ம பீட் பண்ணி வச்சோம்னா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து நல்லா ஃப்ளஃபியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம வழக்கம் போல் நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக நான் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன். ஜஸ்ட்டு நல்லா ஸ்மூத்தாக மட்டும் ஃபோல்டு பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ஹார்டாக போட்டு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. ஒரே டைரெக்ஷன் நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்மூத்தாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். கேக் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேட்டரை வந்து நான் வந்து இன்றைக்கி 8 இன்ச் பேன் இருக்குல்ல, அதில் வந்து நான் பட்டர் ஷீட் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இந்த பேட்டரை வந்து போர் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே ரிப்பன் மாதிரி வருதா அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து 8 இன்ச் பேனில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் அரைவாசி நான் வந்து ஃபில் பண்ணேன் அப்படின்னா அது வந்து 3/4 வாசி வரப்போ ரைஸ் ஆகி வரப்போ 3/4 பங்கு அந்த பங்கு வரும். நீங்கள் 6 இன்ச் பேன் அப்படின்னா ரெண்டாக கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வெளில வந்துடும். நான் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பேனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வந்து நம்ம அந்த கேக் மோல்டை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி மேலே வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 40 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் எனக்கு 50 மினிட்ஸ் வச்சு பேக்காக மூடியை போட்டுடலாம். இப்போ வந்து 50 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இடையில வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், அதனால அந்த ஹோல் இருக்குது. நம்ம வந்து மறுபடியும் நான் வந்து உங்களுக்காக இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் நைஃபை. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அந்த கேக்கை வந்து பீசஸ் போட்டு அருமையாக ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம RVG பேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மற்ற ரெசிபிஸ் எதாவது வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். RVG Cooking அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து வீடியோஸ் வரும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதை பார்த்து போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.